மகாநதியில விஜயே வந்து எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அவரு காவேரிக்கு எந்த டென்ஷனும் குடுக்காம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நிவின வச்சு ப்ளே பண்ணாரு. அந்த ப்ளே பண்ணதுல நிவின் வந்து கிருஷ்ணாவ கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் ராகவ் கூட பேசிட்டு இருக்கிறத. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு தண்ணி பார்ட்டி மாரி அரேஞ்ச் பண்ணி கிருஷ்ணாட்ட வந்து உண்மைய காக்க முடியுமான்னு சொல்லி விஜய் வந்து ட்ரை பண்றாரு. அப்ப கிருஷ்ணா கொஞ்சம் உளர்றாரு. உளர்றத வச்சே விஜய் கண்டுபிடிச்சிடுறாரு. எல்லா பிரச்சனைக்கும் கிருஷ்ணா ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருக்கான்னு சொல்லி. அப்ப ஆஃபீஸ்ல போய் மேனேஜர்ட்ட கூப்பிட்டு கிருஷ்ணாவோட சர்டிஃபிகேட்ட கொண்டு வாங்கங்காரு. நான் எந்த சர்டிஃபிகேட் வாங்கலன்னு சொல்றாரு. அது எப்படிங்க வாங்காம இருந்தீங்க? நான் இப்போ வேணா வாங்கிக்கிறேன் சார்ங்க. இல்ல நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணாவ கூப்பிட்டு உங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்கு சார் சர்டிஃபிகேட்? நான் எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிறாரு. கொண்டு வரலையா? இல்ல ஃபார்மாலிட்டிஸ் தான். ஏன்னா கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உங்களோட டீடைல்ஸ்லாம் இதுல ரெக்கார்ட்ஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இவன் ரொம்ப பதறான்னு மனசுக்குள்ள விஜய் நினைச்ச விஜய், சரி பரவாயில்ல நீங்க சாஃப்ட் காப்பி இருந்தா கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாரு கிருஷ்ணாவை. காவேரி அப்போ கூட கேட்காங்க ஏன் கிருஷ்ணா வந்து இவ்வளோ டென்ஷனாக போறாருன்னு. அதுக்கு விஜய் சொல்றாரு அவன் ஒர்க் டென்ஷனில் போறாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு. கிருஷ்ணா போனவர் நேராக ராகவ் கால் பண்ணி எனக்கு சர்டிஃபிகேட் கேட்டு என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு விஜய் கேட்குறாரு ஏதோ டவுட் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சர்டிஃபிகேட் கேட்டால் ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருந்தேனே அதை கொடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் டவுட் வந்து என்ன பண்ணுறது, அதெல்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், நீ இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. சர்டிஃபிகேட் கொடுத்தோடனே விஜய் வந்து சும்மா இருப்பாரா, அவர் ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறாரு. அனுப்பிச்சு கேட்குறாரு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. அங்கேருந்து ரிசல்ட்டும் டூப்ளிகேட்னு வந்துருச்சு. இப்போ முடிவு பண்ணிடுறாரு விஜய், இவனை எப்படியாவது இது பண்ண கண்டுபிடிக்கணுமே இவனை பற்றி அப்படின்னு சொல்லி. அங்கே காவேரி வந்து சாப்பிட்றாங்க, விஜயும் சாப்பிட சொல்கிறாங்க. அந்நேரம் எதையோ யோசிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டே எதனாலும் யோசிங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு காவேரிகிட்ட நீ என்ன இவ்வளோ சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு கண்ணு வைக்கிறீங்க, எனக்கு வயிறு வலிக்கும், அதனால் நீங்கள் அமைதியாக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீ டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, ஹெல்த்தி ஃபுட் தானே சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஐயா நீங்கள் சாப்பிட போகிறீங்களா இல்லையா, நான் இவ்வளோ சாப்பிட்டு எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்புங்கிறாங்க. உன்னை பதறாதம்மா, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. விஜய் காவேரி வந்து நல்லா க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து முழு சீரியல் விஜய் டிவியில் பாருங்கள். நீங்கள் இந்த சீரியலை பற்றி என்ன நீங்கள் சொல்லி கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.